வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நேத்து நம்மளோட 30 நாள் இங்கிலீஷ் சேலஞ்சோட முதல் நாளை டே 1 வெற்றிகரமா முடிச்சாச்சு. நேத்து நாம பார்த்த நான் மேட்டரை வச்சு நிறைய பேர் கமெண்ட்ல வாக்கியங்கள் அமைச்சிருந்தீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐ எம் அ கிரியேட்டர், ஐ பிளே கேம்ஸ், ஐ லேர்ன் இங்கிலீஷ்னு நீங்க அமைச்ச ஒவ்வொரு வாக்கியமும் உங்க தன்னம்பிக்கையோட முதல் படி. சரி, இன்னைக்கு நாம 2வது நாள்ல அடி எடுத்து வைக்கிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற மேட்டர் தெரிஞ்சாதான் நீங்க மத்தவங்க கிட்ட பேசவே ஆரம்பிக்க முடியும். நேத்து நாம என்ன பார்த்தோம்? குயிக் ரீகேப். நேத்து நாம பார்த்தது எல்லாமே நம்மள பத்தி மட்டும்தான். அதாவது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஐ ஆம் பயன்படுத்தினோம். நான் என்ன வேலை பண்றேன்னு சொல்ல நேரடியா பக்கத்துல அந்த வேலைய ஆக்ஷனை போட்டோம். உதாரணத்துக்கு ஐ எம் ஹாப்பி மற்றும் ஐ ட்ரிங்க் காஃபி. இது உங்க மைண்ட்ல இப்போ தெளிவா இருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நாம என்ன கத்துக்க போறோம்? டுடேஸ் கோல். ஆனா பாஸ், நாம எப்பவுமே நம்மள பத்தியே பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. நம்மள சுத்தி இருக்கிற மத்தவங்கள பத்தியும் பேசணும். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த 3 ஹீரோக்கள் யாருன்னா, யூ நீ அல்லது நீங்கள், வி நாம் அல்லது நாங்கள், தே அவர்கள் அல்லது அவைகள். இவங்கள நாம இங்கிலீஷ்ல ப்ளூரல் கேங்னு சொல்லுவோம். இவங்கள வச்சு எப்படி வாக்கியம் அமைக்கிறது? இவங்களுக்கு ஆம் வருமா இல்ல வேற ஏதாவது வருமா? இந்த வீடியோவோட முடிவுல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்கள பத்தி தப்பு இல்லாம இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட எண்டுல ஒரு ப்ரோ டிப் காத்துட்டு இருக்கு. அது உங்க இங்கிலீஷ் பேச்ச அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற யூ மேட்டர் இங்கிலீஷ்லயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? இங்கிலீஷ்ல ஒருத்தரை நீன்னு கூப்பிடுறதுக்கும் மரியாதையா நீங்கள்னு கூப்பிடுறதுக்கும் ஒரே வார்த்தை தான். அது என்ன, எப்படி யூஸ் பண்றது? வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். சரி பாஸ், பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு இங்கிலீஷ் வருமானு என்னைக்காவது கண்ணாடி முன்னாடி நின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல மத்தவங்க இங்கிலீஷ்ல பேசும்போது நமக்கு இத வராதுப்பா அப்படின்னு ஓரமா ஒதுங்கி போயிருக்கீங்களா? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ன்றது வெறும் மொழிதான். இது ஒன்னும் ஒரு மனுஷனோட அறிவை அளக்குற ஸ்கேல் கிடையாது. ஆனா நாம ஏனோ இத ஒரு பெரிய மலையா நினைச்சு பயந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல கார் ஓட்டுறது, சமைக்கிறது, ஏன் ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றது கூட ஒரு கலைதான். அதை எப்படி நாம கத்துக்கிட்டோம்? திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தோம், விழுந்தோம், எழுந்தோம், அப்புறம் பழகிடுச்சு. அதேதான் இங்கிலீஷும். நிறைய பேர் சொல்றாங்க, ப்ரோ எனக்கு கிராமர் தெரியாது, எனக்கு வார்த்தைகள் தெரியாதுன்னு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தமிழ் கிராமர் முழுசா தெரியுமா? இல்ல தமிழ்ல இருக்கிற எல்லா வார்த்தைகளுமா உங்களுக்கு தெரியும்? இல்லையே. ஆனா நாம தமிழ்ல தில்லா பேசுறோம். காரணம், நாம தப்பா பேசுவோமோன்ற பயம் அங்க இல்ல. அதே பயத்தை இங்கிலீஷ்லயும் தூக்கி போடுங்க. தப்பா பேசினா யாருமே உங்களை சிரிக்க போறதில்ல. அப்படியே சிரிச்சாலும் அவங்க சிரிப்பு உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்துறதுக்கு ஒரு உந்துதலா இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க யூஆர் சொல்றதுக்கு பதிலா யூஎஸ்ன்னு தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீங்க பேச முயற்சி பண்ணிருக்கீங்க. அந்த முயற்சி தான் இங்க முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்துல இருக்கிற பெரிய பேச்சாளர்கள் எல்லாருமே ஒரு காலத்துல திக்கி திணறி பேசினவங்க தான். இன்னைக்கு நீங்க படுற கஷ்டம் நாளைக்கு நீங்க மேடையில நின்னு இங்கிலீஷ்ல பேச போறதுக்கான ஒரு பயிற்சி. இந்த 30 நாள் சேலஞ்ச நான் ஏதோ ஒரு வீடியோவா மட்டும் பார்க்கல, உங்க வாழ்க்கைய மாத்துற ஒரு கருவியா பார்க்கறேன். உங்களால முடியும். நீங்க ஒரு வக்கீலா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு வேலை தேடுறவங்க இருக்கலாம். ஆனா இந்த 30 நாளைக்கு அப்புறம் நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான மனுஷனா இருப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா இப்பவே கமெண்ட்ல ஐ வில் வின் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அந்த எனர்ஜியோட இன்னைக்கு டே 2 கிளாஸை நாம ஆரம்பிக்கலாம். ஆர் யூ ரெடி? சரி நண்பர்களே, இப்போ பாடத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இங்கிலீஷ்ல நாம பேசுறப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே குழப்பம் இதுதான். ஏன் சில இடத்துல யூ ஆர்னு சொல்றோம், சில இடத்துல வெறும் யூன்னு மட்டும் சொல்றோம். அதே மாதிரி தான் வி ஆர் வெர்சஸ் வி மற்றும் தே ஆர் வெர்சஸ் தே. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக்கை நான் உங்களுக்கு ஒரு ரகசிய மாதிரி சொல்றேன். 1, ஆர் எப்போ வரும்? த ஹூ, ஹவ், வேர் ரூல். இதை உங்க மைண்ட்ல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஒரு நபர் யார்? ஹூ. அவர் எப்படி இருக்கிறார்? ஹவ்.
அல்லது அவர் எங்கே இருக்கிறார் வேர் என்று சொல்லும்போது மட்டும்தான் இந்த ஆர் வரும். முதலில் யூ ஆர். உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தரை பார்த்து நீ ஒரு வக்கீல்னு சொல்றீங்க. இங்க அவர் ஒரு வேலையை செய்யல, அவர் ஒரு பொசிஷன்ல இருக்கிறார். அப்போ யூ ஆர் அ லாயர். அதே மாதிரி அவர் கோவமா இருக்காருன்னா யூ ஆர் ஆங்கிரி. அவர் சென்னையில இருக்காருன்னா யூ ஆர் இன் சென்னை. இப்போ புரிஞ்சுதா? இருக்கிறாய் அல்லது இருக்கிறீர்கள்னு வரும்போது ஆர் கட்டாயம் வேணும். அடுத்து வி ஆர் அண்ட் தே ஆர். இதே ரூல் தான் இவங்களுக்கும். வி ஆர் பிளேயர்ஸ், நாங்கள் வீரர்கள், இது எங்களோட அடையாளம். தே ஆர் டயர்ட், அவர்கள் சோர்வாக இருக்கிறார்கள், இது அவங்களோட நிலை. சுருக்கமா சொன்னா இருக்கிறோம் அல்லது இருக்கிறார்கள்னு சொல்ல ஆர் தான் ஒரே வழி. ரெண்டாவது, வெறும் யூ வி தே எப்போ வரும்? இந்த ஆக்ஷன் ரூல். இப்போ ரெண்டாவது மேட்டருக்கு வருவோம். ஒருத்தர் ஒரு வேலையை ஆக்ஷனை செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்க இந்த ஆர் வரவே கூடாது. அங்க ஆக்ஷன் வேர்ட், அதாவது வினைச்சொல் மட்டும்தான் வரணும். ஏன் தெரியுமா? ஆர் அப்படின்னா இருக்கிறாய்னு அர்த்தம்னு சொன்னேன்ல. அப்போ யூ ஆர் ரன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீ ஓடுவதாக இருக்கிறாய்னு அர்த்தம் வரும். அது கேட்கறதுக்கு தமிழ்லயே ஒரு மாதிரி இடிக்குதில்ல. அதனால நீ ஓடுகிறாய் அப்படின்னு நேரடியா சொல்ல யூ ரன். நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வி ஸ்டடி. அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்ல தே கம். இங்க ஆர் போட தேவையே இல்லை. அவங்க செய்யற வேலையை சொல்லும்போது ஆர் வெளியே போயிடும். ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாமா? இப்போ உங்க முன்னாடி 2 வாக்கியம் இருக்கு. யூ ஆர் அ டிரைவர், 2 யூ டிரைவ் அ கார். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? முதல் வாக்கியத்துல ஆர் இருக்கு, ஏன்னா அங்க நாம நீ ஒரு டிரைவராக இருக்கிறாய்னு அவரோட அடையாளத்தை சொல்றோம். ஆனா ரெண்டாவது வாக்கியத்துல ஆர் இல்ல, ஏன்னா அங்க நீ கார் ஓட்டுகிறாய்னு அவர் செய்யற வேலையை சொல்றோம். எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? இருக்கிறார்னு சொல்ல ஆர் போடுங்க, செய்றார்னு சொல்ல நேரடியா அந்த வேலையை சொல்லுங்க. இப்போ நாம பார்த்த இந்த தியரியை சில நிஜகால உதாரணங்களோட, அதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். இதுல ஆர் வரும்போது அந்த வாக்கியம் எப்படி மாறுது, ஆர் இல்லாதப்போ எப்படி மாறுதுன்னு கவனிங்க. 1. யூ, நீ, நீங்கள். முதலில் யூ வைத்து பார்ப்போம். யூ ஆர் ஹாப்பி, நீ சந்தோஷமாக இருக்கிறாய், இது உங்களது நிலை. யூ ஸ்மைல், நீ சிரிக்கிறாய், இது நீங்கள் செய்யும் செயல். யூ ஆர் அ சிங்கர், நீங்கள் ஒரு பாடகர், இது உங்கள் அடையாளம். யூ சிங் வெல், நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள், இது உங்கள் செயல். 2. தே, அவர்கள், அவைகள். அடுத்து தே வைத்து பார்ப்போம். தே ஆர் பிளேயர்ஸ், அவர்கள் விளையாட்டாளர்கள், அடையாளம். தே பிளே ஃபுட்பால், அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள், செயல். தே ஆர் அட் ஹோம், அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், இருக்கும் இடம். தே ஸ்டே அட் ஹோம், அவர்கள் வீட்டில் தங்கியிருக்கிறார்கள், தங்குவது ஒரு செயல். 3. வி, நாம், நாங்கள். கடைசியாக வி வைத்து பார்ப்போம். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மாணவர்கள், அடையாளம். வி ஸ்டடி இங்கிலீஷ், நாங்கள் ஆங்கிலம் படிக்கிறோம், செயல். வி ஆர் ஃபாஸ்ட், நாம் வேகமாக இருக்கிறோம், குணம். வி ரன் ஃபாஸ்ட், நாம் வேகமாக ஓடுகிறோம், செயல். கவனிங்க, ஒரு குட்டி ரீகேப். இப்போ இந்த வாக்கியங்களை எல்லாம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஒருத்தர் யாரு, எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது மட்டும்தான் அந்த ஆர் உள்ள வருது. அவங்க ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆர் வெளியே போயிடுது. வெற்றிகரமாக டே 2 முடிச்சிட்டோம். இப்போ கணக்கு போட்டு பாப்போமா? இந்த 30 நாள் பயணத்துல இன்னைக்கு நீங்க 2வது நாளை முடிக்கும் போதே 10% முதல் 15% வரை முன்னேறிட்டீங்க. வெறும் 15% யோசிக்காதீங்க. நேத்து உங்களுக்கு ஐ, அதாவது நான் பத்தி மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற மொத்த உலகத்தை பத்தியும் யூ, வி, தே பேச உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. நாளை என்ன காத்திருக்கிறது? டே 3 டீசர். நாளைக்கு வரப்போற டே 3 கிளாஸ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல்.
ஏன்னா இங்கிலீஷ்ல 90% பேர் தப்பு பண்ற அந்த எஸ் ரூல் பத்தி தான் நாளைக்கு நாம பார்க்க போறோம். அதாவது அவன் வருவான், அவள் பாடுவாள், அது ஓடும், இந்த ஹீ ஷீ இட் வரும்போது ஒரு குட்டி எஸ் சேர்க்கணும். அந்த எஸ்ஸை எங்க சேர்க்கணும், எங்க சேர்க்கக்கூடாது அப்படின்ற ரகசியத்தை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இது தெரிஞ்சா நீங்க பேசுற இங்கிலீஷ் இன்னும் 50% ப்ரொஃபஷனலா மாறும். நாளைக்கு டே 3 வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. பாய்.